2000 வருடங்களுக்கு முன்பு ஒரு பல்லவ இளவரசர் சைனாவிற்கு சென்றார். அவர் அங்கு கிராமங்களில் தங்கிய ஒரு சில மாதங்களில் அந்த கிராமங்களில் கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டது. இந்த நோய் இவர் வந்ததனால் தான் ஏற்பட்டது என்று எண்ணி அந்த மக்கள் அவரை தீய சக்தி என்று சொல்லி அந்த இடங்களிலிருந்து தூர விரட்டி அடித்தார்கள். கொரோனா தொற்றும் தாண்டவமாடியது. கொரோனா தீண்டிய மக்களை அவர்கள் கொண்டு சென்று மலைப்பகுதிகளில் தூக்கி எறிந்தார்கள். அதிலிருந்து ஒரு சிறுமியை மீட்டெடுத்து குணப்படுத்திய அந்த இளவரசர் அதை முன்னுதாரணமாக காட்டி அங்குள்ள அனைத்து மக்களையும் கொரோனாவிலிருந்து மீட்டெடுத்தார். என்ன, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சரி, விஷயத்துக்கு வருவோம். 2020 கொரோனா லேசாக வந்துச்சு. 2021 ஸ்டாலின் சார் பதவியேற்கிறப்ப டெல்டாங்கிற பேரில் தலைவிரித்து தாண்டவம் ஆடிச்சு. அந்த நேரத்தில் பதவியேற்ற ஸ்டாலின் சார் அவர்கள் விருப்பு வெறுப்பின்றி அனைத்து கட்சியினரையும் உறுப்பினராக கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தினார். அதற்கு எதிராக போராடினார். அதுக்கு ஆக்சிஜன், டெல்டாவிற்கு தேவையான அதிகப்படியான ஆக்சிஜன் உற்பத்தி பண்ண சொல்லி அனைத்து பெரிய மருத்துவமனைகளுக்கு கட்டளையிட்டார். வெளி மாநிலங்களிலிருந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வரவழைச்சார். இது போக மருத்துவமனைக்கு டாக்டர்களே பயந்து ஓடுற நிலையில் அவர் நேரடியாக சென்று அங்கு நோயாளிகள்கிட்ட நின்று பயப்படாதீங்க, நம்ம மீண்டு வருவோம்னு போய் அங்கே பக்கத்தில் நின்றார். இது போக மோடி அவர்கள் அரசுக்கிட்ட போராடி கொரோனா தடுப்பு இன்ஜெக்ஷன்களை வாங்கி கொரோனாவிலிருந்து மீட்டெடுத்தார். அதே நேரத்தில் விஜய் சார் அவர்கள் நேரடியாகவோ சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ மக்களுக்காக நான் இருக்கேன்னு எந்த விதமான ஆறுதல் கூட அவர் சொல்லலை. இது போக நேரடியாக களத்திற்கும் வரவும் இல்லை. இப்படி கொரோனா நேரத்தில் தன் உயிரை கூட நினைக்காம துச்சமாக நினச்ச ஸ்டாலின் சாரை இன்று தீய சக்தி என்று சிலர் பொய் பரப்புகளை, வதந்திகளை பரப்பி அதை நம்பி அவர் இன்னைக்கு பதவி விட்டு இறக்கிட்டாங்க. இப்போ அதற்கு காரணமான நபர்களுக்கு மனசு வலிக்குதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? நினச்சி பாருங்கள், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு.